ஃபைனலி அஃபிஷியலி இன்னைக்கு ஜூன் 22, 2025 விஜய் அவர்களுடைய 51வது பிறந்த நாள் அன்னைக்கு நான் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக நான் விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துருப்பீங்க. இந்த கிளைமேக்ஸில் ரமேஷ் திலக் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து சசிகுமார் அவர்களை பார்த்து சொல்லியிருப்பாரு, என்னன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய கூட்டம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்று அந்த மனுஷங்கிட்ட பவர் இருக்கணும், இல்லை பதவி இருக்கணும், இல்லை இது ரெண்டுமே இல்லைனா அவர் ரொம்ப நல்லவராக இருக்கணும். அதுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய பவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு போனால் அவர் இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட வந்து கண்டெஸ்ட் பண்ணல. ஒரு எம்எல்ஏ கூட அவர் கட்சி சார்பாக கிடையாது. 2026 தான் முதல் சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்க போகிறாங்க. ஸோ இதை தாண்டி பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற கட்சிகள் எல்லாம் பாருங்கள், இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் 14,000 கோடி வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. எல்லா சின்ன சின்ன கட்சிகள் கூட 700 கோடி 800 கோடி பாண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எலக்டோரல் பாண்ட்ஸு இத்தனாயிரம் கோடி அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க தேர்தலை சந்திச்சு இருந்தால் தானே. ஸோ இது எதுவுமே இல்லாமல் பணமும் பவரும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷனாக தான் இருக்கணும்னு அந்த படத்தில் சொன்ன அந்த விஷயம் இவரோட ரியல் லைஃப்லேயும் வந்து கனெக்ட் ஆகும்.